சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். அந்த அறிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் ஆர்த்தி தன்னுடன் கலந்து ஆலோசித்து எந்த முடிவையும் ஜெயம் ரவி எடுக்கவில்லை. அவரின் முடிவால் தானும் குழந்தைகளும் கடும் வேதனை அடைந்திருப்பதாக அவர் வெளியிட்ட அறிக்கை வாயிலாக கூறியிருந்தார். ஜெயம் ரவியின் இந்த முடிவால் ஆர்த்தியும் அவருடைய குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் நியாயம் கேட்கலாம் என ஆர்த்தி அவருடைய வீட்டிற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கு அவருடைய குடும்பத்தினர் ரவி வீட்டை விட்டு வெளியே சென்று ரொம்ப நாளாகிவிட்டது, அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை என்றும் பதில் கூறியுள்ளனர். இதனால் ஆர்த்தி நிலை குலைந்து போனதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயம் ரவியின் விவாகரம் பெரிதாகி வரும் நிலையில் அவரை ஊடகத்தினர் தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாம். ஆர்த்தியை விவாகரத்து செய்யும் முயற்சியை கைவிடுமாறும் குடும்ப உறுப்பினர்களோ குடும்ப நண்பர்களோ பேசக்கூடும் என்பதால் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் சிலர் ஆர்த்திக்கு ஆதரவாக கருத்து கூறி வருகின்றனர். எல்லாவற்றையும் விட ஜெயம் ரவியை புக் செய்த தயாரிப்பாளர்கள் தற்போது தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜெயம் ரவி கோவாவில் இருந்து இந்த அறிக்கைகளை வெளியிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது.